ஹலோ மேட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ஃபியூச்சர்ஸில் US30 US100 அண்டு கோல்டோடைய ஃபியூச்சர் நேம் என்ன, அதோடைய சிம்பிள் என்ன, பாயிண்ட் வேல்யூ, மினி மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன, மந்த்லி கான்ட்ராக்ட் பேஸஸில் எப்படி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறது, ட்ரேடர் வோட்டில் எப்படி நம்ம ஐடியா லாகின் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எப்படி ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறது, அதோடைய பாயிண்ட் வேல்யூ என்ன, யூஎஸ்டியோட வேல்யூ என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ரொம்ப பிகினர்ஸ் தெரியாமலே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எடுத்துடுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைன். இப்போது ஃபியூச்சர்ஸில் நாம் மெயினாக ட்ரேட் பண்ணுற பேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா US100 US30 அண்டு கோல்டு தான் நம்ம மெயினாக ட்ரேட்ஸ் பண்ணுறோம். நாஸ்டாக்னு நம்ம சொல்லுவோம். இதோடைய சிம்பிள் நமக்கு NQன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு US30. ஓகே, US30க்கு நாம் என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா டவ் ஜான்ஸ். இதோடைய சிம்பிள் YM. கோல்டுக்கு நம்ம GCன்னு சொல்லுவோம். US100க்கு நாஸ்டாக் அண்ட் NQன்னு சொல்லுவோம். US30க்கு டவ் ஜான்ஸ் YMன்னு சொல்லுவோம். கோல்டுக்கு GCன்னு நம்ம சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு CFD மாதிரி ஸ்டாண்டர்ட், மினி, மைக்ரோன்னு 3 டைப்பில் லாட்ஸ் கிடையாது. இங்கே மினி கான்ட்ராக்ட் அண்டு மைக்ரோ கான்ட்ராக்ட்னு 2 டைப்பில் தான் இருக்குது. மினி, மைக்ரோன்னு 2 டைப்ஸில் தான் நமக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. சிம்பிள். இங்கே ஒரு மினினா 10 மைக்ரோக்கு ஈக்குவல். 2 மினி அப்படின்னா நமக்கு இங்கே 20 மைக்ரோ. 2 மினி இஸ் ஈக்குவல் டு 20 மைக்ரோ. ஓகே, தட் இஸ் இது 10 டைம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய 10 டைம்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 10 டைம்ஸ் தான் இது. ஸோ 3 மினி அப்படின்னா நமக்கு 30 மைக்ரோக்கு ஈக்குவல். ஸோ நமக்கு ஏன் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு CFD மார்க்கெட்டில் நம்ம ஒரு ரிஸ்க்கை கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம 1.5 லாட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம்ல. பட் இங்கே அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இங்கே உங்களுக்கு மினியில் 1.5 லாட் 1 பாயிண்ட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு மினியில் 1.5 லாட் போகணுன்னா நீங்கள் ஸ்விட்ச் டு மைக்ரோவில் லைக் மினி 1.5 லாட். தட் மீன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே எடுக்க முடியாது. அப்போது நீங்கள் மைக்ரோவில் ஸ்விட்ச் பண்ணி 15 கான்ட்ராக்ட்ஸாக தான் நீங்கள் ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ண முடியும். மினியில் நீங்கள் மினிமம் ஒரு கான்ட்ராக்ட்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் அதே மாதிரி மைக்ரோலையும் நீங்கள் மினிமம் ஒரு கான்ட்ராக்ட் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது மைக்ரோவில் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க, 1 கான்ட்ராக்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0.1 மினி. ஓகே, மைக்ரோவோடைய 10 டைம்ஸ் வேர்ஷன் தான் நமக்கு மினி. லைக் நமக்கு ஸ்டாண்டர்ட் மினி மைக்ரோ எப்படி 0.1 0.01 அப்படி நமக்கு போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி தான். பட் இங்கே நம்மளால் அந்த 1.5 லாட் அந்த மாதிரி நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம மினியில் ஸ்விட்ச் பண்ணி நாம் எடுக்கணும். ஓகே, எப்படி ப்ரோ ஸ்விட்ச் பண்ணுறது? லைக் CFD பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்னால் நமக்கு கோல்டுனா XAUUSD தான். அதிலே தான் நம்ம ஸ்டாண்டர்ட், மினி, மைக்ரோன்னு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது எப்படின்னா லைக் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணும்போதே நமக்கு மினியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மைக்ரோவோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ட்ரேடர்ஸ் அது தெரியாமல் லாட்ஸை, அதாவது கான்ட்ராக்ட்ஸை மினியில் போடுறதுக்கோ மைக்ரோவில் போடுறதுக்கு மினியில் போட்டுடுறீங்க. அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 மந்த்ஸை நாம் 4 குவார்ட்டராக நாம் பிரிப்போம். தட் மீன்ஸ் ஜான் டு மார்ச் மந்த் வரைக்கும் இருக்கிற ஒரு குவார்ட்டரை நாம் ஹெச்ன்னு நம்ம சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் நமக்கு ஏப்ரல் டு ஜூன் மந்த்துக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட்ஸை நம்ம எம்முன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தென் நமக்கு ஜூலை டு செப் மந்த்துக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட்ஸை நம்ம யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்கு இல்லையா, அதை நாம் இசட்னு சொல்லுவோம். ஈவன் நமக்கு ஜானுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, ஃபிப்புக்கு, இதெல்லாம் நமக்கு 12 மந்த்ஸுக்குமே 12 இண்டிவிஜுவல் சிம்பிள்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி 3 மந்த்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட்ஸ் மந்த்தை தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ 3 மந்த்ஸை 1 குவார்ட்டர்லின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். தட் மீன்ஸ் 4 குவார்ட்டர்லி நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது நமக்கு
நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மீன்ஸ் ட்ரேடோட சிம்பிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நமக்கு இயர்ஸும் வரும். தட் மீன்ஸ் இப்போது 2026 இருக்கீங்கன்னா இந்த 6ங்கிறத உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எண்ட்லேயும் வரும். அது ஓகே ஃபைன். நம்ம எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது US30ங்கிற டவ் ஜான்ஸோடைய சிம்பிள் YMன்னு நம்ம வச்சுக்கலாம். மினி அண்டு மைக்ரோ சிம்பிள் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 2026 ஏப்ரல் மந்தில் இருக்கேன். ஓகேவா, ஏப்ரல் மந்தில் இருக்கேன். அப்போது நான் செகண்ட் குவார்டர்லியில் இருக்கும்போது ஃபஸ்ட் நான் இதோடைய சிம்பிள் எடுத்துக்கிறேன், YMன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் குவார்டர்லினா நம்மளுடைய சிம்பிள் M, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் M. இப்போது 2026 இருக்கிறனால இந்த 6 கடைசியாக நமக்கு ஆட் ஆகும். ஓகே, இப்போது நமக்கு மேபி இப்போது லைக் நமக்கு மைக்ரோக்கு எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ மைக்ரோங்கிறதுனால நமக்கு இந்த எம்முங்கிறது நமக்கு ஆட் ஆகணும். தென் சிம்பிளை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தென் நமக்கு எந்த குவார்டர்லி, எம் குவார்டர்லி. ஓகேவா, ஏப்ரல் மந்த்து செகண்ட் குவார்டர்லி. ஸோ இயர் 6 இதுதான் நமக்கு ஏப்ரல் மே ஜூன் உடைய நமக்கு US30 தட் மீன்ஸ் டவ் ஜான்ஸோடைய கான்ட்ராக்ட். இதே நமக்கு US100 தட் மீன்ஸ் நாஸ்டாக் உடைய சிம்பிள் என்னது, NQ. ஓகே, NQ. ஸோ இந்த NQ நீங்கள் அப்படி இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, NQன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது நமக்கு எந்த குவார்டர்லியில் இருக்கும், செகண்ட் குவார்டர்லி. ஓகேவா, அப்போது நமக்கு M போட்டுக்கோங்க. இயர் 2026, அப்போது இங்கே 6 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ 2027 அப்படின்னா நமக்கு இங்கே 7 வரும், 8னா 8 வரும். லாஸ்ட் இயருக்கு இங்கே 5 வந்திருக்கும். இப்போது நமக்கு இதோட மினி வெர்ஷன் ஜஸ்ட்டு முன்னாடி M சேர்ந்துச்சுனாவே மினி, தட் மீன்ஸ் இதோட சிம்பிள் NQ. தென் எம்ங்கிறது செகண்ட் குவார்டர்லி, தென் 6ங்கிறது 2026ஓட இது. ஸோ கோல்டுக்கு GCன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, GCன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம GCன்னு ஃபஸ்ட்டு சிம்பிள் எடுத்துக்கலாம். எந்த குவார்டர்லியில் இருக்கும், செகண்ட் குவார்டர்லியில் இருக்கும். அப்போது M, தென் இயரு 6. ஓகே, இப்போது நமக்கு மைக்ரோக்கு முன்னாடி M சேர்த்துக்கணும், GC M6. ஓகே, இது சிம்பிள். இப்போது நீங்கள் இங்கே ஒரு லாட் எக்ஸிக்யூட் பண்ணுறது இங்கே 10 லாட்டுக்கு ஈக்குவல், அவ்வளோதான் சிம்பிள். தட் மீன்ஸ் ஒரு கான்ட்ராக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கான்ட்ராக்ட்ஸ். ஸோ எவ்வளோதான் சிம்பிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம எப்படி பாயிண்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டவ் ஜான்ஸ் தட் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய டாப் 30 கம்பெனிஸோடைய இண்டெக்ஸ் US30, அதோடைய டவ் ஜான்ஸ். அதுக்கு நம்ம YMன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டவ் ஜான்ஸ் வந்து கரண்ட்லி மார்க்கெட்டில் வந்து 49,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸு கரண்ட் ப்ரைஸ் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போது 49,000லேருந்து ப்ரைஸ் வந்து 49,001 நமக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் 1 பாயிண்ட். ஓகே, இப்போது 48,999 அப்படின்னா இதிலிருந்து நமக்கு கீழேன்னா, ஸோ நமக்கு நெகட்டிவாக ஒரு பாயிண்ட் நமக்கு மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. நமக்கு ஒரு ப்ரைஸ் நமக்கு மூவ் ஆனாலே அதை நம்ம ஒரு பாயிண்ட்னு நாம் சொல்லுவோம். இப்போது ப்ரைஸ் வந்து மேபி நமக்கு 49,000லேருந்து 49,100க்கு நமக்கு மூவ் ஆகிருக்கு அப்படின்னா, தட் மீன்ஸ் இங்கேருந்து இங்கே நமக்கு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது எப்படி மினி அண்ட் மைக்ரோவில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, 49,000லேருந்து 49,001க்கு நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. இப்போது நமக்கு கான்ட்ராக்ட் என்ன, மினி அண்டு மைக்ரோ. ஓகேவா, மைக்ரோ. இப்போ இதோடைய சிம்பிள் என்ன, லைக் ஓகே சிம்பிள் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், இருந்தாலும் நான் எழுதிடுறேன். லைக் YM6 கரண்ட் குவார்டர்லிங்கிறதுனால, ஸோ இது YM6. ஓகே, இப்போது நமக்கு இங்கே நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு 5 USD ஜென்ரேட் ஆகும். நமக்கு பாசிட்டிவாக போகுதுன்னா 5 USD ப்ராஃபிட்டில் ஜென்ரேட் ஆகும். நெகட்டிவாக போகுதுன்னா நமக்கு
நெகட்டிவில் ஜென்ரேட் ஆகும். இங்கே நீங்கள் 1 கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா நமக்கு 0.5 USD ஜென்ரேட் ஆகும். தட் மீன்ஸ் இதோடைய 10 டைம்ஸ் தான் இது. ஓகேவா, இதோடைய 10 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா, அப்போது தட் மீன்ஸ் இங்கே ஒன் கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு 10 கான்ட்ராக்ட் நான் சொல்லியிருந்தேன். அப்போது நீங்கள் 10 டைம்ஸ் போனால் தான் இதுக்கு 1க்கு சமம். தட் மீன்ஸ் 1 கான்ட்ராக்டுக்கு. சிம்பிள். நீங்கள் 1 பாயிண்ட் நமக்கு டவ் ஜான்ஸில் 1 பாயிண்ட் நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு மினியில் ஒரு கான்ட்ராக்டுக்கு $5 ஜென்ரேட் ஆகும். மைக்ரோவில் $0.5 நமக்கு ஜென்ரேட் ஆகும். இதே நீங்கள் 10 கான்ட்ராக்ட் நீங்கள் இங்கே போயிருக்கீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 50 USD ஜென்ரேட் ஆகும். இங்கே நீங்கள் 10 கான்ட்ராக்ட் நீங்கள் இங்கே போயிருக்கீங்க அப்படின்னா நமக்கு இப்போ தான் இங்கே 5 USD ஜென்ரேட் ஆகும். தட் மீன்ஸ் சொன்னேன் இங்கே 10ங்கிறது இங்கே 1 அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இவ்வளோதான் விஷயம். நீங்கள் 0 பாயிண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 1 பாயிண்ட் நமக்கு டவ் ஜான்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னா மினிக்கு நமக்கு $5 ஜென்ரேட் ஆகும். $5 ஜென்ரேட் ஆகும். மைக்ரோக்கு நமக்கு $0.5 ஜென்ரேட் ஆகும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நாஸ்டாக் வந்து நமக்கு கரண்ட்லி 25,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இப்போது ப்ரைஸ் வந்து 25,001க்கு நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா தட் மீன்ஸ் நமக்கு ஒன்று தான் மூவ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்ம இங்கே பாயிண்ட்டில் தான் கால்குலேட் பண்ணுவோம். இது நம்ம டாலரில் சொல்ல மாட்டோம். ஓகேவா, லைக் நமக்கு இதை பாயிண்ட்டில் தான் நம்ம சொல்லுவோம். இந்த 1 பாயிண்ட்டுக்கு ஓகே 1 பாயிண்ட்டுக்கு நமக்கு மினியில் அண்டு மைக்ரோ. ஓகே, மைக்ரோ இதோடைய சிம்பிள் நான் அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். NQ கரண்ட் குவார்ட்டர்லி M, ஸோ இயர் 6 MNQ M6. ஓகே, இப்போது நீங்கள் 1 கான்ட்ராக்ட் மினியில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்கன்னா நமக்கு அரவுண்ட் 20 USD ஜென்ரேட் ஆகும். 20 USD ஜென்ரேட் ஆகும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே நீங்கள் 1 கான்ட்ராக்டை எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரவுண்ட் 2 USD ஜென்ரேட் ஆகும். சிம்பிள், இவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் இங்கே 10 கான்ட்ராக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1 பாயிண்ட்டு நமக்கு மூவ் ஆனாலே நமக்கு 200 USD ஜென்ரேட் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் 10 கான்ட்ராக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நமக்கு இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கி இந்த ப்ரைஸ் உங்களுக்கு போனால் நமக்கு வெறும் 20 USD தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். மோஸ்ட்லி நான் மைக்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். மைக்ரோ வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் என்னோடய அக்கௌண்ட் சைஸ்க்கு ரிஸ்க் சைஸ்க்கு இது தான் கரெக்டாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் மினிக்கும் மைக்ரோக்கும். தென் ஒரு பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டுக்கு பார்க்கலாம். ஓகே, இதோடைய ஜிசின்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 4,800 மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4,800 ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டுடைய ரேட்டு. இப்போது ப்ரைஸ் வந்து இங்கே 4,801 நமக்கு மூவ் ஆச்சுன்னா 1 USD மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம கோல்டுக்கு USD நம்ம சொல்லுவோம். தட் மீன் ப்ரைஸ் மூவ் ஆனதை டாலரில் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போது $1 நமக்கு மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது நமக்கு பார்த்தாலே தெரியுது நமக்கு எவ்வளோ டாலர் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஃபைன். இப்போது இதோடைய மினிக்கு அண்ட் மைக்ரோ. ஓகே, மினிக்கு நம்ம இதை சிம்பிள் என்னன்னு சொல்லுவோம்? GC கரண்ட் குவார்ட்டர்லி M, ஸோ அகைன் இயர் 6 GCM6. ஸோ இதுக்கு முன்னாடி M சேர்த்துக்கிட்டோன்னா மினி வெர்ஷன்ஸ் நமக்கு மைக்ரோ வெர்ஷன் நமக்கு வந்துடும். ஓகே, ஃபைன். யா, இப்போது இதில் நமக்கு 1 USD மூவ் ஆகுது. நீங்கள் 1 கான்ட்ராக்ட் வாங்குறீங்க. ஓகே, 1 கான்ட்ராக்ட் இங்கே வாங்குறீங்க, இங்கேயும் 1 கான்ட்ராக்ட் வாங்குறீங்க. ப்ரைஸ் நீங்கள் 1800 நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் 1 USD மூவ் ஆனிச்சுன்னா நமக்கு $100 ஜென்ரேட் ஆகும். 100 USD ஜென்ரேட் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே மைக்ரோ வெர்ஷனில் நீங்கள் இந்த ப்ரைஸில் ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 மூவ் ஆகும்போது வெறும் 10 USD தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே டாலரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் கால்குலேட்டரில் இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்குள்ளே எவ்வளோ பாயிண்டில் இருக்குது எவ்வளோ பிப்பில் இருக்குதுன்னு நீங்கள் கால்குலேட்டர்லேயும் பார்க்கலாம். அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் மெஷருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நாம் பார்க்கலாம். ரிஸ்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நமக்கு பாருங்கள், நான் இது ட்ரேடவோட்டோட
டேஷ்போர்ட். ஓகே. லைக் இதில் GCM6ன்னு இருக்கா, லைக் எம்ங்கிறது ஃபஸ்ட்டு எம்ங்கிறது மைக்ரோவோட வெர்ஷன், GCங்கிறது கோல்டு, எம்ங்கிறது அந்த குவார்டர்லி, தென் 6ங்கிறது 2026 1 ஹவர் சார்ட்டில் நான் வச்சுருக்கேன். 1 ஹவரோ இப்போ 15 மினிட் கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் மற்றதெல்லாம். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சிஎம்இ டேட்டா வேணும் அப்படின்னு, லைக் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பர்ச்சேஸ் பண்ணணும். லைக் நான் அப்படி ட்ரேட் பண்ணுறது கிடையாது. எனக்கு சிஎம்இ டேட்டா நான் வாங்குகிற ப்ரோக்கரில் கிட்ட இருந்தே கிடைச்சிடும். ஆக்சுவலி இப்போ நான் எந்த அக்கௌண்ட்டையும் இதில் கனெக்ட் பண்ணலை. ஓகே. இதில் உங்களுக்கு நான் டீச் பண்ணணுங்கிறதுக்காக நான் எதுவும் கனெக்ட் பண்ணலை. ஓகே. இப்போது நான் ட்ரேடிங் வியூவோட கோல்டு சார்ட் பாருங்களேன். ஓகே. ட்ரேடிங் வியூவோட கோல்டு சார்ட் பாருங்கள். ஓகே. ப்ரைஸ் வந்து கேண்டில்ஸோட மொமெண்டம் நமக்கு சேம் சீனாரியோவில் தான் இருக்கும். ஸோ நமக்கு சேம் சீனாரி, பட் ப்ரைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் 4586 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் 4572 ட்ரேட் ஆகி, தட் மீன்ஸ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல கோல்டில் நான் ட்ரேட்ஸை பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ட்ரி ப்ரைஸுக்கும் என்னுடைய எஸ்எல்லுக்கும் எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். கரெக்டாக? அதுக்கு நான் ஜஸ்ட்டு கால்குலேட்டர் நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஓகே. கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு இப்போது உங்களுடைய இங்கே என்ட்ரி ப்ரைஸ் என்ன 4588. ஓகே. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்ன 4570. ஓகே. இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன, $18 உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுதா? இப்போது நீங்கள் இந்த $18க்கு எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 500, இப்போ எத்தனை டாலர் ரிஸ்க், $500 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா $500 ரிஸ்க்குள்ளே இருக்கணும்னா ஜஸ்ட்டு இந்த $18 18 இன்ட்டு லைக் எத்தனை கான்ட்ராக்ட், ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்டுக்கு போகலாம். 10ங்கிறது டிஃபால்ட்டு டாலர் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ 150. இதுவே நான் 3 கான்ட்ராக்ட் இன்ட்டு 10ன்னு போடும்போது எனக்கு 540. தட் மீன்ஸ் இங்கே நான் 3 லாட்டு பை பண்ணும்போது என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே வருது அப்படின்னா, மேபி ப்ரைஸ் இங்கே நெகட்டிவாக வருதுன்னா எனக்கு $540 லாஸ் ஆகும். கரெக்டாக இங்கே அக்யூரேட்டாக இங்கே நீங்கள் 500னா 500 நீங்கள் ட்ரேட்ஸை பிளான் பண்ண முடியாது. ஓகே. லைக் இப்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டு இந்த ஜோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஜோன் வருது. ஓகே. அப்போது உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸுக்கும் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ப்ரைஸுக்கும் இருக்கிற பாயிண்ட் வேல்யூ எவ்வளோ? என்ட்ரி ப்ரைஸ் என்ன 4588ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதிலிருந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 4623. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $35. தட் மீன்ஸ் 1:2 ஆர்ஆர்னு நினைக்கிறேன். 3 × 10ன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1050 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இது நீங்கள் இதுக்கும் பண்ணலாம். நான் லைக் US 100க்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரேட்ஸை பிளான் பண்ணலாம். US 100ஓட சார்ட்ஸும் பாருங்கள். தட் மீன்ஸ் நாஸ்டாக். ஓகே. நாஸ்டாகில் நான் ஜஸ்ட்டு 15 மினிட்டில் வச்சாலும் சரி, 1 மினிட் ப்ரைஸ் சார்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 27,239 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே வந்து 2700 உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே இருக்குது. பட் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு இங்கே ட்ரேடிங் வியூவில் என்னுடைய செட்டப்ஸ்க்கு செல்லுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா, நான் இங்கேருந்து இதே கேண்டிலோட ஹைக்கு மேலே நான் எஸ்எல்லை நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து இதுக்கு மேலே என்னுடைய எஸ்எல்லை நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா சேம் தான், எனக்கு இந்த கேண்டிலுக்கு மேலே தான் எஸ்எல்லையும் நான் ப்ளேஸ் பண்ணுவேன். அப்போது எனக்கு என்ட்ரி பாயிண்ட் எவ்வளோ 27243. ஸோ என்னுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளோ 27327. ஸோ இன் பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட் 83 பாயிண்ட். ஓகே. 84 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த 84 பாயிண்ட்டு இப்போ நான் $500 ரிஸ்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த 84 பாயிண்ட்டுக்குள்ளே எனக்கு ட்ராவல் ஆகும்போது எஸ்எல் போயிடுச்சுன்னா எனக்கு $500 மேலே போகக்கூடாது. அப்ராக்ஸாக $500 மேலே போகக்கூடாது அப்படின்னா, ஸோ மைக்ரோ கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்டோட டிஃபால்ட் வேல்யூ நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன்
மைக்ரோவில் நாஸ்டாகோடைய டிஃபால்ட்டு கான்ட்ராக்ட் சைஸ் உங்களுக்கு என்ன ஒன் கான்ட்ராக்டோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன் ட்ரெண்டு ஓகேவா. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 168. இப்போது நீங்கள் மேபி 2 போட்டு பாருங்கள், இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா 336. அப்போது 3 போட்டு பாருங்கள், 3 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 504. தட் மீன்ஸ் இங்கே உங்களுடைய என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிங்க, 3 கான்ட்ராக்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோனில் $500 மேலே லாஸ் நடக்காது. மேபி உங்களுடைய டார்கெட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 3 லாட் என்ட்ரி பண்ணிட்டீங்க, டார்கெட் இங்கே இருக்குது அப்படின்னா லைக் இதுக்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. உங்களோட என்ட்ரி பாயிண்ட் 27235 மைனஸ் டார்கெட் வந்து இந்த ஜோன் வச்சுக்கலாம் 2700ன்னு வச்சுக்கலாம். ஸோ 235 பாயிண்ட்ஸு. இப்போது நீங்கள் எத்தனை கான்ட்ராக்ட் போயிருக்கீங்க, 3 கான்ட்ராக்ட் செல்லு போயிருக்கீங்க, அப்போ 3. அப்போது உங்களுக்கு 2ங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும் கரெக்டாக. இன்ட்டு உங்களுக்கு டார்கெட் போகுது அப்படின்னா அரவுண்ட் 1:4 RR 1:3 RR 1400 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஜென்ரேட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் நீங்கள் பொசிஷன்ஸை கால்குலேட் பண்ணணும். தென்க்கு ஒய்எம்க்கும் நான் சொல்லிடுறேன். ஒய்எம்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் தான். உங்களுக்கு நம்ம சார்ட் அனலைஸ்க்காக சிஎஃப்டி சார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் கால்குலேஷன்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம ட்ரேடபோட்டோட டேட்டாவை பார்க்க போகிறோம் ஓகேவா. நமக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக வராது. நமக்கு மேபி நான் இங்கேருந்து 15 நிமிட் சார்ட்லேயோ நான் இங்கேருந்து ஒரு ஷார்ட்டை நான் பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இங்கே ஒரு ஷார்ட், இங்கே என்னுடைய எஸ்எல், இது எல்லாமே நான் எப்படி பிளான் பண்ணுவோம் தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கேருந்து என்னுடைய டார்கெட்டு ஓகேவா. ஸோ ஒரு 1:1 RRங்கிற மாதிரி நான் ட்ரேட்ஸை பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு நோ மை என்ட்ரி ஜோன். இப்போது என்ட்ரி ஜோன் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை என்ட்ரிக்கும் எஸ்எல்லுக்கும் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு 49309 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த கேண்டலோட ஹைக்கு போடுறேன். அப்போது 49 மைனஸ் 423 ஓகே 493. ஸோ இன் பிட்வீனில் 104 ஓகே 104 நமக்கு இருக்குது. இப்போது இன்ட்டு மினியோடைய லைக் ஒரு லாட் நான் போகிறேன் அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் நான் போகிறேன்னா மினியில் டிஃபால்ட் பாயிண்ட் வேல்யூ 1க்கு எவ்வளோ நான் சொல்லியிருந்தேன், லைக் 0.5. இப்போ எனக்கு போனால் இந்த இடத்துல இருந்து இங்கே எஸ்எல் வந்து எனக்கு வெறும் $57 தான். அப்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 114 இன்ட்டு ஒரு 5 இன்ட்டு 0.5 போட்டாலே எனக்கு வந்து 285க்கு மேலே போகல. ஆனால் நம்ம $500 ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸோ அகைன் நான் 9 இன்ட்டு 0.5 போடும்போது எனக்கு அரௌண்ட் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. தட் மீன்ஸ் இங்கே நான் 9 கான்ட்ராக்ட் நான் செல் அடிக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே ஓகே இங்கே அப்படின்னா எனக்கு இன் பிட்வீனில் அந்த ப்ரைஸ்க்குள்ளே நான் சொன்ன மாதிரி 100 பாயிண்ட் இருக்குது, 104 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ $513 தட் மீன் 515 எனக்கு ஸ்டாப் லாஸாக வரும். இப்படி தான் நான் ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறேன் ஓகே ஃபைன். ஸோ ட்ரேடபோட்டில் நீங்கள் ஒரு சிலருக்கு இன்னும் கனெக்ட் பண்ணவே தெரியல. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரேடபோட்டை லாகின் பண்ணிவிட்டு இங்கே ட்ரேடபோட் லைக் இந்த லாகின்ல உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வரும். இந்த ஐடி பாஸ்வேர்ட் ஃபோமோடைய டேஷ்போர்ட் இருக்குது இல்லையா, டேஷ்போர்ட் மேலே க்ரெடென்ஷியல்னு இருக்கும், அதில் உங்களுக்கு இந்த ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கும். ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது மட்டும் லைக் டேட்டா சைன் மட்டும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் கொடுக்கும்போது இப்போது என்ன கேட்பாங்கன்னா டேட்டா சைன் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சிமுலேட்டட் ட்ரேடிங்னு இதை கொடுங்க ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக போயிடும். ஃபைன், இப்படி தான் நீங்கள் லாகின் பண்ணணும். கைஸ், இந்த வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூஸ்.